மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான 12வது ஊதிய ஒப்பந்தம் குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு புதிய ஊதிய ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும் வரை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டதோடு 7% அகவிலைப்படி உயர்வையும் தமிழக அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான 12வது ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக நிர்வாக தரப்பில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. பேச்சுவார்த்தையின் தொடக்கமாக கடந்த மாதம் 11ஆம் தேதி அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட 42 தொழிற்சங்கங்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சென்னை குரோம்பேட்டையில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் பயிற்சி மைய வளாகத்தில் ஊதிய ஒப்பந்தம் குறித்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிதித்துறை கூடுதல் செயலர் டாக்டர் பி. உமாநாத், போக்குவரத்து துறை செயலாளர் திரு பிரபாகர் ராவ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 8 போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் 42 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 84 பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் தரப்பிலான கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று நிர்வாக தரப்பில் அறிவிக்கப்பட்டது. தொழிற்சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் விரைவில் உடன்பாடு ஏற்படும் என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்.